பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. ஜெயஹிந்த். இன்று அழைத்துமைக்கு இந்த விழா முதல்ல சொல்லும் போது அழைப்பு வந்தபோது காயத்ரி மேடம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம், உங்களால் வர முடியுமா? முதல்ல ஓகே நான் சொல்கிறேன். ஓகே, எந்த இடத்துல இருக்கோம்? முதல்ல சென்னையில் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்குமா? ட்ராவலில் இருந்தாங்க. சென்னையில் தான் இருக்கோம். நாங்கள் ஒரு அரங்கத்தை பார்த்துட்ருக்கோம். அப்போ நான் சொன்னது, எந்த அரங்கமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் வரேன். ஏன்னா நம்ம விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு குளோபல் ஆர்டரோடைய சேஞ்சை நம்ம விட்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம பாரத பிரதமர் அடிக்கடி ஒரு வெளிநாட்டு பயணங்களில் அடிக்கடி பேசுகிற விஷயம் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலகத்தோடைய ஒழுங்கு அப்படின்றது. ஸோ இது இப்போ ஒரே நாளில் நடந்துருமா, இப்போ அடிக்கடி நடக்குமா அப்படின்னா, ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லைன்னா சில சமயத்தில் 2 நூற்றாண்டு இல்லைன்னா 3 நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து மாறாமல் இருந்து அதற்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளோட லைஃப் டைமில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு தசாப்தத்தில் நடத்தி காட்டிய ஒரு யுக புருஷனாக தான் நாம் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கிறோம். இது ஒரு சாத்தியமே கிடையாது. 2014 மே மாதம் 26க்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியம்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஏன்னா ராகவன்ஜி பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலேருந்தும் நம்ம ஃப்ரஜைல் ஃபைல்லேருந்து இப்போ ஃபண்டாஸ்டிக் 4க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஸோ ஈரான் கிட்ட நம்ம கடன் வச்சுருந்தோம். ஈரான் 2013 இதுக்கு முன்னாடி இந்த UPA 2 கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் சொன்னாங்க, இனிமேல் அடுத்த 2 வாரத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கலன்னா எங்களால் ஆயில் பம்ப் பண்ண முடியாது. நான் சொல்கிறது, ஈரான் எப்படிப்பட்ட நாடு, அவங்க கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம், அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இந்தியா இருந்தது. அப்படின்றது தான் அப்போது இருந்த நிலைமை. இன்றைக்கி நம்மளுக்கு ஆயிலை நீ யார்கிட்டேருந்து வாங்கணும், எப்படி வாங்கணும்னு அமெரிக்காக்காரன் இன்றைக்கி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா, நம்ம எந்த அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல்ல நீ அமெரிக்கா ஆயில் பம்ப் பண்ணுன்னு சொல்கிறான் அப்படின்னா அதை எல்லா நாடுகளும் முதல்ல செய்யும். அது கண்டிப்பாக அமெரிக்கா சொன்னால் அது எதிர்பேச்சு கிடையவே கிடையாது. பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான் உலகத்தோடைய எண்ணெயோடைய அச்சு. வேர்ல்ட் ரன்ஸ் ஆன் ஆயில். அண்ட் ஆயில் எதனால் ரன் ஆகும்னா பெட்ரோ டாலர் சிஸ்டம்னால நகரும். ஸோ 2014க்கு முன்னாடி இருந்த ஈக்குவேஷனை அப்படியே ஒரே ஒரு தசாப்தத்தில் 11 வருஷத்தில் புரட்டி போட அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான். முக்கியமாக ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்தாலே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் 3 தியரியை தான் ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஒன்று சீ பவர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலால் சூழப்பட்ட உலகத்தில் யார் கடலை ஆக்கிரமித்து கடலை கண்ட்ரோல் செய்கிறார்களோ அவர்கள் தான் பலசாலி அப்படின்னு ஒரு தியரி. இன்னொன்று ஹார்ட்லேண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, ஹார்ட்லேண்ட். ஸோ அந்த பகுதியை யார் காப்பாற்றுகிறார்களோ, வளத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய நாயகர்கள் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிம்லேண்ட் தியரி அப்படின்னு, கடலை ஒற்றிய இருக்கக்கூடிய பகுதியை யார் கண்ட்ரோல் செய்கிறார்களோ இந்த ரிம்லேண்ட் தியரியை அவங்க தான் பெரிய ஆதிக்கம் செலுத்துவார்கள். அவங்க தான் அந்த நாயகர்கள், உலகத்தின் நாயகர்கள் அப்படின்னு. ஸோ இப்போ 3த்துக்குமே எக்ஸாம்பிள் பார்ப்போம் முதல்ல. ஸோ சீ பவர் தியரி அப்படின்னா UK ஒரு 300 வருஷமாக சீ பவராக இருந்தாங்க. ஒரு 250 வருஷமாக கண்டிப்பாக சீ பவராக இருந்தாங்க. ஸோ கடல் வாணிபம் எல்லாமே அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள், முக்கியமாக UK தான். ஸோ அவங்க ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுடைய கப்பல் படையை அழித்து தான் அவர்களுடைய கப்பல் படையை கொண்டு வந்தாங்க. அதுவும் ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் இல்லை, பிரிட்டிஷோடைய ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கப்பல்கள், இந்திய கப்பல்கள் முன்னாடி லில்லிபுட் மாதிரி இருக்குது அப்படின்ற வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய கப்பல் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அப்போ பாய்மர கப்பல் அந்த மாதிரி டெக்னாலஜி இன்னும் அந்தளவுக்கு வளராத சமயத்தில். ஸோ அப்போ நம்மளை அழித்து தான் அந்த சீ பவர் தியரியில் அவங்க பெரும் பணக்காரர்களாக அந்த ஒரு பெரிய முக்கியத்துவம் பெரும் இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க 1956 அவங்கள டீத்ரோன் பண்ணி தான் அமெரிக்கா வந்திருக்கு. இன்னொரு ஹார்ட்லேண்ட் தியரி போவோம். அது ஹார்ட்லேண்ட் தியரின்னா நம்ம ரஷ்யா, சோவியத் ரஷ்யா எடுத்துக்கலாம். இல்லைன்னா மற்ற எந்த நாடு ஒரு பகுதியை அந்த வளத்தை சார்ந்து போகிறதோ அதை எடுத்துக்கலாம். அவங்க எப்படி 1990களில் போச்சுன்னு பார்க்கலாம். இப்போ ரிம்லேண்ட் தியரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
சைனா. இப்போ சைனா வந்து அவங்களுடைய போர்ட்டு தான் மெயின். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஹார்ட்லேண்ட் எதுவும் கிடையாது. சீ பவர் வந்து அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வச்சிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போகுதுன்னு தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சைனாக்குள்ளே. ஸோ அதனால் அவங்களால அது சீ பவராகவும் இருக்க முடியாது. ஸோ ரிம்லான் தியரியில் அவங்க தான் இப்போதைக்கு ஒரு பெரும் இடத்துல இருக்கிறாங்க. 13-14 போர்ட் வச்சுருக்காங்க, மெயின் போர்ட்ஸு. அஃப்கோர்ஸ் அந்த போர்ட் வச்சு தான் அவங்களுடைய வர்த்தகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போர்ட்டை மூடினா சைனா மூடுமா அப்படின்னா அதுதான் ஆப்வியஸ் ஃபேக்ட். அதுதான், ஏன்னா எக்ஸ்போர்ட் எக்கானமி அவங்களுடைய பொருளாதாரம் முழுக்க ஏற்றுமதியை சார்ந்து இருக்கிறது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1700களில் 1600லேருந்து 1700கள் வரைக்கும் நம்மளும் சைனாவும் தான் நம்பர் 1 நம்பர் 2 இருந்தோம். நம்மளை டீத்ரோன் பண்ணி தான் யூகே வந்து உட்காந்துதுன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நம்ம வந்து வி ஆர் கெட்டிங் பேக். ஏன்னா இந்த 3 தியரியுமே இந்தியாவில் எடுப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட டெல்லி வந்து ஒரு ஹார்ட்லேண்டாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய தலைநகரம் இந்திரபிரஸ்தமோ டெல்லியோ, ஸோ பேர் மாறிச்சுன்னா நல்லது. ஸோ அந்த ஹார்ட்லேண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அதை பாதுகாப்பு, அதோடைய வளங்கள், அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக டெல்லியோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, அது ஏன் நான் டெல்லி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, G20 சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து டெல்லி பிரகடனம்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறமா நடந்த ஒரு உச்ச மாநாடாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த மாநாடும் சரி, ஒரு பிரகடனம், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது வந்து எந்த ஒரு நாடும் கொண்டு வர முடியாமல் போனது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்தியா தலைமையேற்ற G20 மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன், அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி, 3 பேரும் வேறு வேறு இடங்கள், வேறு வேறு துருவங்களாக இருந்தன. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தெரியும், உக்ரைன் வார் ரொம்ப பீக்கில் இருந்தது அந்த சமயத்தில். அமெரிக்கா பக்கத்துலேருந்து ஒரு அழுத்தம் வைக்கப்படுகிறது, ரஷ்யா பக்கத்திலிருந்தும் ஒரு அழுத்தம் வைக்கப்படுகிறது. இந்த 2 பேரையுமே மெர்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு டிக்ளரேஷன் வந்து எந்த ஒரு நாட்டாலையும் கொடுத்துருக்கவே முடியாது அந்த சமயத்தில். ஆனால் இந்தியா G20 தலைமை ஏற்க போது ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்துச்சு. இது ஒரு பெரிய சக்ஸஸ். அது வந்து நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம யாருமே அதை கொண்டாடாமல் விட்டுட்டோம், டு பி ஃப்ராங்க். ஏன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் G20 ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் போல்ஸ், அது வந்து சான்ஸே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸாக நம்ம பார்க்கணும், நம்ம கொண்டாடி இருக்க வேண்டிய விஷயம் தருணம் அது. ஆக்சுவலாக அதை நம்ம மிஸ் பண்ணணும். சரி, அந்த ஒரு விஷயம் ஹார்ட்லேண்ட் தியரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிம்லான் தியரியில் நாம் வந்து பிம்ஸ்டெக் வச்சுருக்கோம். இப்போ பே ஆஃப் பெங்காலோடைய அந்த இந்தியன் ஓஷன் அதை சார்ந்த, அதாவது இந்திய பெருங்கடல் சார்ந்த நாடுகளுடைய கூட்டமைப்பும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்திய பெருங்கடலுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு நாட்டோட பேரை கொண்ட ஒரே பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல் மட்டும்தான். ஏன்னா மற்ற எல்லாமே ஒரு பகுதியையோ இல்லை ஒரு பிராந்தியத்தையோ வைத்திருக்க ஒரு பேராக தான் இருக்குது தவிர, இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது ஒரு நாடு, பாரதத்தின் ஒரு பெரும் அங்கம். ஸோ இந்திய பெருங்கடலோட சிறப்பு இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னா, இந்திய பெருங்கடலில் தான் சோக் பாயிண்ட்ஸ்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஜாஸ்தி. அதாவது உலகத்தோடைய வர்த்தகம், பொருளாதாரம் வந்து ஃப்ளோ ஆனோன்னா அந்த பொருளாதாரம் செல்ல வேண்டும் பாதை, அந்த கப்பல் பாதை இருக்கு இல்லையா, அந்த கப்பல் பாதை 2 பக்கமும் சோக் பாயிண்ட்ஸ் நிறைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம மலேசியாவுக்கு நம்ம பாரத பிரதமர் சென்ற பொழுது முக்கியமான ஒரு ஒப்பந்தம், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான டாக் வந்து வந்தது. எதுக்காக அப்படின்னா, மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒரு பகுதி, அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து நீங்கள் வந்து சிங்கப்பூர் நோக்கி பயணம் செய்தீர்களாம் கப்பலில் போனீங்கன்னா, குறுகலான ஒரு பாதை, அது பேர் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் 40% உலகத்துடைய எல்லா ட்ரேடும் அது வழியாக தான் போகுது. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இது பார்த்தாச்சு. மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, சுயஸ் கனால் வழி உட்பட. ஸோ இந்த பாதையை யார் கண்ட்ரோல் செய்கிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு மேலே உலகத்தில் நம்பர் 1 இருக்க போகிறாங்க. அமெரிக்கா வந்து ஏன் வந்து இந்தியாவிடம் அதாவது கையை முறுக்கிட்டாங்க, அப்புறமா வந்து மண்டிட்டது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்தியாவை பார்த்து பயப்படும் எல்லா நாடுகளும் ஏன் வந்து இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக ஆகக்கூடாது அப்படின்னு நம்மளை இன்னும் அப்படியாவே வச்சுருந்தாங்க, அடிமையாகவே வச்சுருந்தாங்க. அப்படின்னா இந்தியா நேச்சுரலாகவே ஒரு சாஃப்ட் பவர். அண்ட் தென் நாம் வந்து ரெகுலேட் தான் பண்ணுவோமே தவிர நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த குளோபல் லீடர்ஷிப் யார் வராங்களோ இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கண்ட்ரோல் அப்படின்றதான் போகிறாங்களே தவிர ரெகுலேட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது உலகத்துடைய வர்த்தகங்களில், முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கல் பவராக இருக்கும். அமெரிக்கா தன்னுடைய இருப்பை இழக்கிறது.
முதல்ல நான் பார்க்குறது அப்படி தான் பார்க்குறேன். அமெரிக்கா தன்னுடைய குளோபல் பவர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை அமெரிக்கா இழப்பதனால் அந்த அந்த இடத்துல வேக்யூம் கிரியேட் ஆகுமா, இன்னொரு குளோபல் பவர் வருமானா என்னுடைய பார்வையை இன்னொரு குளோபல் பவர் இப்போதைக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் ரீஜனல் பவர்ஸ் அங்கங்கே தலையை தூக்குவார்கள். அப்போ தூக்கும்போது உலகத்தில் எப்படி அசாதாரணமான நிலை நிலவும், அந்த நிலையை பிரிட்ஜ் பண்ணி கொண்டு போகிறது யார் கொண்டு போவா அப்படின்னா, நாம் வந்து வி ஆர் த பிரிட்ஜிங் கேப். நாம் தான் உலகத்தின் ஒரு விஸ்வகுரு. அப்படின்னா குருனா வழிநடத்தி நாம் தான் வழி நடத்துகிறோம் உண்மையிலேயே. ஏன்னா இன்னைக்கு நாம் வந்து யூகேவோட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம், ஐரோப்பிய ஒன்றியத்தோட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா வந்து டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய, அதாவது அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வாயை திறந்து பேசக்கூடாது, ஏன் மோடி அவர்கள் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க, பாரத பிரதமர் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, அமைதியின் பலம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உண்மையிலே சொல்லணும்னா பாரத பிரதமர் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ அவர்கள் சொல்லுவார், மோஸ்ட் ஆஃப் த டைம் we are not dealing with an enemy, we are dealing with the stupidity of a friend அப்படின்வார். ஏன்னா ஒரு வார்த்தைகள்ல இருக்கு. ஜி கூட சொன்னார் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாருன்னு. ஸோ அந்த ஃப்ரெண்டோடைய என்ன விஷயத்தை வந்து மோடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல. ரொம்ப ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்றத விட ஸ்ட்ராட்டஜிக் டாலரன்ஸை நோக்கி இந்தியாவுடைய அரசாங்கம், முக்கியமாக இந்த அரசவை நகர்ந்திருக்கிறது. அந்த மௌனத்தின் வெற்றியாகத்தான் அமெரிக்கா இன்று 18% வந்து ஒத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே இது வேற ஒரு கவர்மெண்டால, எந்த ஒரு கவர்மெண்டாலையும் இதை பண்ண முடியாது. எந்த ஒரு கவர்மெண்டாக இருந்தாலும் இதை வந்து இந்த மௌனம் வந்து பலவீனத்தின் குறியானா பலத்தின் குறியீடு அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியா வந்து ஃபுல் பவர் என்கிட்ட இருக்கு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் வந்து ஐ நோ யுவர் நம்பர். அதாவது அதுதான் இந்தியாவுடைய அரசாங்கம். முக்கியமாக பாரத பிரதமர் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னைக்கு சொல்றியோ அன்றைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் நான் மௌனம் காக்கிறேன். ஏன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏன்னா தே ஹாவ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் வித் சைனா. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கண்டிப்பாக அமெரிக்காவோடு இப்போது இருக்க போவதில்லை, அவங்களும் வெளியில் வர்றாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இப்போது ஏற்பட்ட அந்த எஃப்டிஏ தான் அமெரிக்காவை வழிக்கு வர வைத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ we are heading for a multipolar world அப்படின்னா பல துருவங்களை இது வந்து இப்போ இன்னைக்கு நேர்த்தியே ஆரம்பிக்கல, 2014 இன்ச் பை இன்ச்சாக நகர்த்தினது. ஏன்னா ஒரே ஒரு டெசிஷன் வெளியில் தெரிஞ்சதுனாலும் இந்த அரசாங்கம் எப்படி டாப்பிள் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றது உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்குமே தெரியும். ஏன்னா பாரத பிரதமர் கை வச்சது எல்லாமே ஹை வோல்டேஜ் வயர்ஸ் தான் நான் பார்த்தது எல்லாமே. இதை கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நாள் அடுத்த கட்டம் ஒவ்வொரு முடிவும் பாரத பிரதமர் எடுக்கும் போது பயமாக இருக்கும். உண்மையிலே சொல்ல போனால் அடுத்தது என்ன இது எடுத்ததுனால இந்தியாவுக்கு வளர்ச்சியாக கண்டிப்பாக வளர்ச்சி. ஆனால் நம்மளுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. அதாவது இந்தியா வந்து நட்பான எதிரிகள் ஜாஸ்தி, டைரக்டாக மோதுறதை விட இன்டைரக்டாக மோதுற எதிரிகள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன ஆகும், இதனால பின் விளைவுகள் என்ன இருக்கும், இதை நடத்த விடுவாங்களா, இந்த பயம் தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பெரிய இவர் சாதிப்பார்னா கண்டிப்பாக சாதிப்பார், அதில் ஒரு மாற்று கருத்து, அது ஒரு பயமும் கிடையாது. ஆனால் இவரை ஃப்ரீயாக வேலை செய்ய விடுவார்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ அடுத்தது கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸோட எஃப்டிஏ அடுத்த பேச்சுவார்த்தையில் இருக்குது. ஒமானோட ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு, வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட நம்ம ட்ரீட்டிஸ் போயிட்டு இருக்கோம், ஏஎன்சியோட போயிட்டு இருக்கு, எல்லா நாடுகளோடையும் பைலேட்ரல் ட்ரீட்டிஸ் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்தியா வந்து யூபிஐ எந்த இதற்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சரவையில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் சொல்லும் போது, இந்த யூபிஐ வந்து கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்களே, எப்படி வந்து பொதுமக்கள் இதை உபயோகப்படுத்துவாங்கன்னு, அந்த சாதாரண மனிதர்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பேங்க் வந்து எப்படி டிரான்சாக்ஷன் இருக்கும்னு, அதுக்கு வந்து ஒரு பதிலாக சொல்லும் போது, ஒரு பெண்மணிக்கிட்ட வந்து ஒரு காய்கறி வாங்கும் போது பேமெண்ட் பண்ணணும், கியூஆர் கோடு எங்கன்னொடனே அந்த பாத்திரத்தோட அந்த காய்கறியை எடுத்து கொட்டுற அந்த பாத்திரத்தோட பின்பக்கம் கியூஆர் கோடு இருக்கு, அதை எடுத்து காமிச்சு இதில் பே பண்ண அப்படின்னாங்க. அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை நாம் வந்து உலகத்துக்கு கொடுக்குறோம். நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கல, டாலர் மாதிரி நம்ம வெப்பனைஸ் பண்ணல, பட் வி ஆர் கோ எக்ஸிஸ்டிங். அந்த க்ரோத் வந்து கார்டியல் க்ரோத்தாக இருக்குது. நம்ம யூபிஐ வந்து இப்போ மலேசியாவில் செல்லுபடி ஆகும். அடுத்தது நம்ம பல நாடுகளுக்கு யூபிஐ கொண்டு செல்கிறோம். நாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் என்ன சொல் ரெவல்யூஷனை கொண்டு வரோம். வித்தவுட் வேர்ட் வி ஆர் பிரிங்கிங் எ ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன். ஃபின்டெக்கில் நம்ம வந்து நம்பர் 1 இருக்கோம். அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் சைனாவோட ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் ஒரே வரல, இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக
ரொம்ப காஷியஸாக மூவ் பண்ணி தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் பவராக இந்தியா வருமா அப்படின்னா நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் பவர் தான் எப்போவுமே. அது வந்து மற்றவங்க ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கலையான்ற அந்த அந்த இருக்கு இல்லையா, அந்த முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. சார் சி.வி. ராமன், அதாவது சார் கூட வேணாம், சி.வி. ராமன் அவர்கள் நோபல் பரிசு பெற்ற இந்தியாவுடைய இயற்பியலாளர், அவர் சொல்லுவார், நாம் வந்து எப்போவுமே வெஸ்டர்ன் ரெகக்னேஷனே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் வி ஹாவ் டு ஸ்டாப் இட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களோட ரெகக்னேஷன் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒரு நாட்டுடைய வளம் அப்படிங்கிறது ஒரு இராணுவத்தை வைத்தோ இல்லை ஒரு இராணுவ பலத்தை வைத்தோ குறிப்பிடப்படும்னால் அது இந்தியா இல்லை அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாட்டுடைய அடையாளம் அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்கு கடைசி தனி மனிதனுக்கு வரைக்கும் உணவு போகுது, பொருளாதார ரீதியாக அவனுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்குது அப்படின்னா அதுதான் ஒரு பொருளாதார வெற்றி, அதுதான் ஒரு வல்லரசுடைய ஒரு சாதனை. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கரீப் கல்யாண் யோஜனா, அடுத்த 5 வருடங்களுக்கும் கரீப் கல்யாண் யோஜனா இருக்குது. இது எத்தனை நாட்டில் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எத்தனை நாடால் கொடுக்க முடியும் தெரியாது. ஃபுட் செக்யூரிட்டி நம்மகிட்ட இருக்குது, எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய அளவுக்கு கொண்டு சேர்க்கும் அளவுக்கு நம்மிடம் உணவு கையிருப்பு இருக்கிறது. இதுதான் ஒரு பொருளாதாரத்தின் வெற்றி அப்படின்னா இந்தியா வல்லரசு நாடாக ஆல்ரெடி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அந்த வல்லரசு அப்படிங்கிறது பொருளாதாரமோ தனி மனிதனோட தேவையோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு மிசைலோ அதுக்கு அந்த ஒரு அடுத்த நாட்டை தாக்குவதோ அந்த மாதிரி இருக்கணும்னாலும் அதுக்கான வளமும் இப்போது நம்மிடம் இருக்கிறது. ஏன்னா 3 நாட்களுக்குள் ஒரு அணு ஆயுத நாட்டை கையை கட்டி ஓரமாக உட்கார வைத்து இதுக்கு மேலே எங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கெஞ்ச வைத்த ஒரு இராணுவ படையை 10 வருடங்களில் உருவாக்கி இருக்கிறோம். இதை வந்து பெரிய சக்ஸஸ். ஸோ எந்த ஏரியாவில் போனாலும் ஜியோபொலிட்டிக்கலி ஃபினான்ஷியலி வி ஆர் சேஃப் நோ. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை இந்தியா கொண்டு வந்திருக்கிறது இந்த 11 வருடங்கள் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் இது வந்து ஜியோபொலிட்டிக்கலி நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் நியூ வேர்ல்டு ஆர்டர் வருதுன்னா அடுத்த உலகத்துடைய ஐநா சபையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது முன்னெடுப்பு பாரத பிரதமர் 2017 சொல்லிட்டு இருக்காரு. ஐநா சபையில் மாற்றம் வேண்டும், இல்லைன்னா ஐநா சபை இருப்பை இழந்து விடும். அதே மாதிரி வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு வி டிசர்வ் எ பிளேஸ் அப்படின்றது. ஸோ மலேசியாவில் போகும்போது மலேசியா வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் இடம் வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் எப்படி இருந்தது, மிடில் ஈஸ்ட் அதாவது சொல்கிறது வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் உறவுகள் எப்படி இருந்தது, 10 வருடங்களில் அனைத்து நாடுகளும் இந்தியாவிற்கு பின்புலமாக நிற்கிறார்கள் அப்படின்னா இது மாபெரும் ராஜதந்திர ரீதியான வெற்றி. இது வந்து நம்ம உண்மையிலேயே சொல்லணும்னா பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், நான் சுஷ்மா ஸ்வராஜ் மேடம்லேருந்து ஆரம்பித்து சொல்கிறேன், ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களுக்கும் சொல்கிறேன், எல்லாரும் இவங்க வந்து அவங்களுடைய அயராத உழைப்பினால தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. குளோபல் அதாவது ரிச்சான ஒரு கண்ட்ரிஸ் இருக்குன்னா இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யாரும் வந்து சோர்ந்து போன நாடுகள் கிடையாது, எல்லாருமே பணத்தினால நல்ல ஒரு நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ எஃப்டிஏ நம்ம கூட போடுறாங்க அப்படின்னா அப்போ குளோபல் சவுத்துக்கு மாத்திரம் இல்லை வளர்ந்த நாடுகளுக்குமான ரெப்ரசன்டேஷனும் இந்தியா கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே காரணம் யாருன்னா ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏ. இவங்க 2 பேரும் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2ல் இருந்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டமை தான் அவங்க கிரியேட் பண்ணுறாங்களே தவிர பாரதம் போல அரவணைத்து கொண்டு செல்லும் அளவிற்கான எண்ணம் 2 நாடுகளுக்குமே இல்லை, நம்பர் 1 நம்பர் 2க்கு இல்லை. ஆனால் இந்தியா ஒரு வேளை நம்பர் 1 வருது அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் முன்னாடி இருந்த நாடுகள் போல இந்தியா செயல்படாது. அதனால தான் யூஎஸ் வந்து இன்னைக்கு டீல் சைன் பண்ண வராங்க, யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ சைன் பண்ணிட்டாங்க, யூகே எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க. அனைத்து நாடுகளும் வரிசையாக நிற்கிறார்கள் என்றால் இந்த சாஃப்ட் பவர் அண்ட் தென் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தலைமை, அதே மாதிரி முதல்ல செவி கொடுத்து கேட்கும் நிலையில் இருக்கக்கூடிய தலைமை, அதுதான் இந்த 3ம் தான் இந்தியாவை இன்று இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. இது ஒரு நாளில் வரல, இது 1920 இருந்து நான் சொல்ல வருது. அமெரிக்கா வந்து இன்று தான் இப்படி இருக்கிறதான்னா இல்லை. அமெரிக்காவுடைய வரலாறு முக்கியமாக வந்து போன நூற்றாண்டில் அமெரிக்கா செய்தது பார்த்தீங்கன்னா 1920 1920 வருஷத்துலேருந்து 1930 வருஷத்துக்குள்ள
அமெரிக்காவோட பாலிசி எடுத்து பார்த்தோன்னா கலராக இருக்கும் பாலிசி, டு பி ஃப்ராங்க். ஸோ எல்லா நாட்டுக்கும் ஒரு கலர் வச்சுருந்தாங்க அவங்க, கலர் கோட். ஸோ ரெட் அப்படின்னா யூகே, கரெக்ட், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஓகேவா? யூகேக்கு வச்சுருந்த கலர் ரெட்டு. பிளாக், கோட் பிளாக் வந்து யாருக்குன்னா ஜெர்மனிக்கு. கோட் ஆரஞ்சு யாருக்கு வச்சுருந்தாங்கன்னா ஜப்பானுக்கு. ஸோ இவங்க 3 பேர் தான் மெயின். ஸோ 1920 இவங்கள கீழே தள்ளிட்டு அமெரிக்கா மேலே வரணும். அதுக்கு என்ன காரணம், என்னென்னலாம் பண்ண முடியும்? ஏன்னா 1914 17 வேர்ல்டு வார் 1 முடிஞ்சு போச்சு. ஸோ அதில் பெருசாக பாதிக்கப்பட்டது, நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டது. அதன் மூலமாக பொருளாதாரத்தில் கீழ் தள்ளி இவங்க மேலே வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதற்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கோடு வச்சுருக்காங்க. கிரீன் வந்து மெக்சிகோ, கிரே வந்து கரிபியன் ஐலண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலர் வச்சு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாகவும் வல்லரசு நாடாக ஆகணுன்றது எப்போ முடிவு பண்ணாங்க அப்படின்னா 1918 முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட பாலிசி, அமெரிக்கன் பாலிசி சேஞ்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி நேவல் பவர் தான் முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த காலாட்படை, அப்புறமா இந்த ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் அப்போ இன்னும் கிடையாது. அப்போ வந்து கப்பல், யார் கடலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள். அப்படின்னா யூகே வந்து ஒரு வச்சுருக்காங்க, ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. என்னென்னா நேவல் பவராக இருக்கணும். 200 வருஷமாக யார் வந்து கப்பல் படை வைத்திருந்தாலும் அடுத்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய நாட்டுடைய கப்பல்களை மொத்தமாக எண்ணிங்கன்னா கூட யூகேவோடைய கப்பல் படையோட கம்மியாக இருக்கணும். அது 2 பேரும் சேர்த்தா. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய திட்டம். அதை வந்து அமெரிக்கா வந்து எப்போ பீட் பண்ணுறாங்கன்னா 1920 30 மொத்தமும் 40 ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அப்போ நம்பர் 1 ஆச்சா அமெரிக்கான்னா கிடையாது. அப்போதிலிருந்து 1956 வரைக்கும் தே வெயிட்டட். நம்ம வந்து அடுத்த கேள்வி வரும், நம்ம பாரத பிரதமர் ஏன் வந்து சைலண்டாக இருக்காரு? நம்ம பதில் சொல்லாமே, அவர் சொன்ன உடனே திருப்பி பதில் சொல்லலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொல்லவும் தேவையில்லை, சொல்லவும் கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜிக் டாலரன்ஸ் தான் இப்போ இருந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்துருக்கு. ஸோ தே வெயிட்டட் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 1920 1956 வரைக்கும். நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் கிராஸா. 40 வருடங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் அந்த ஒரு நொடிக்காக. சுயஸ் கெனால் பிரச்சனை வர வரைக்கும் அமெரிக்கா வந்து நம்பர் 1 கிடையாது. அந்த கோல்டு வாரெல்லாம் அப்புறமா தான் வருது. 56 சுயஸ் கெனால் இஷ்யூ போது பிரான்ஸையும் யூகேவையும் அவங்க கீழே தள்ளிட்டு அமெரிக்கா வந்து உண்மையிலே கையை பிடிச்சி முறுக்கன்னு அவங்க 2 பேரும் தான். ஆனால் நம்ம ஊரில் எழுதிட்டு இருக்கிறது என்னன்னா, பாரத பிரதமர் இந்தியாவை கைவிட்டு முறுக்கிறார்கள் அப்படின்னு. உண்மையிலே முறுக்கப்பட்டது யூகேவையும் பிரான்ஸையும். அன்னியோட முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அமெரிக்கா தான் நம்பர் 1 அப்படின்றது. ஆனால் அவங்க அதுக்காக வெயிட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் வெயிட் பண்ணாங்க. நாம் இந்த தசாப்தத்தில் நாம் இவ்வளோ பெரிய சாதனையை செய்திருக்கிறோம். கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அரசாங்கத்தை வைத்திருக்கிறோம். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நின்று கொன்ற மாதிரி. அவர் எத்தனை மணி நேரம் தூங்குறாருன்னு தெரியல. ஆனால் ஒரு 10 வருஷத்தில் ஒரு எம்பையரோடைய லைஃப் டைம் வந்து 250 இயர்ஸ் அப்படின்வாங்க ஜென்ரலாக. ஒரு ராஜாங்கமோ இல்லைன்னா ஒரு நாட்டுடைய லைஃப் டைம் வந்து 250 இயர்ஸ், அவ்வளோதான். அந்த 250 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒன்று இடம், அதாவது ஒரு மேப்பில் மாற்றம் வரும், இல்லை உள்ள அரசியல் அமைப்பில் மாற்றம் வரும். அந்த நாடு வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய சேஞ்சை மேற்கொண்டு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்தியா வந்து 75வது வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம 25 வருட இளைஞரை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கிறோம். நம்மளுடைய குளோபல் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியன் ஏஜ் குளோபல் மீடியனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வி ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் யூத் பவர். ஸோ இந்த பொட்டன்ஷியலை வச்சு அடுத்த 20 வருடங்களில் இந்தியா எப்படி வந்து இந்த ரீஜனல் பவராகவோ அண்ட் தென் விஸ்வ குருவாவோ எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு பிளானை தான் இப்போ இருக்க அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு துணை நிற்க வேண்டும். கண்டிப்பாக, அதாவது இது வந்து ஆப்ஷனே கிடையாது. இது வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இது. உண்மையிலேயே நாம் வந்து இப்போ விட்டோம்னா அடுத்த நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஜென்ரலாக. அடுத்த நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் தான். அமெரிக்கா வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கூட. சைனாவை உண்மையிலேயே நாம் நம்ப வேண்டும் என்றால் நம்ப முடியுமா அப்படின்னு நினச்சோன்னா, அமெரிக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்கும் போது நம்மளுக்கு மாற்றங்கள் வந்திருக்கும். அதனால நாம் வந்து 2 பக்கமும் ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடிட்டு இருக்கோம். அதாவது இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடு எவ்வளோ பிரச்சனையோ அதே அளவுக்கு வெஸ்டர்ன் சைட்லையும் பிரச்சனை இருக்குது. ஸோ இது 2த்தையும் ரொம்ப ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி இந்தியாவோட எக்கானமி 4th கொண்டு வந்து தள்ளிட்டோம்.
இதுக்கு மேலே எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு. இது வரைக்கும் பண்ணுறது கூட ஓகே, ஏதோ ஒன்று மக்கள் பண்ணிட்டாங்கன்னு. அடுத்து எடுக்க போகிற வெடி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா போடியம் ஃபினிஷர்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் ரேஸ் ஓடும் போது 10 பேர் ஓடலாம், 20 பேர் ஓடலாம், எவ்வளோ பேர் வேணால் ஓடலாம். ஆனால் அந்த போடியமில் நிற்க போகிறது நம்ம 3 பேர் தான், 1 2 3 அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ நம்ம 3வது இடத்துக்கு போனோம்னா நம்ம போடியம் ஃபினிஷர்ஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி செய்தவர்களுடைய தப்பை இப்போது இருக்க கவர்மெண்ட் செய்யாது. நான் சொல்றது உள்ளேயும் சரி, குளோபல் லீடர்ஷிப்லையும் சரி. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கத்திற்கு நாம் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நம்மாலான அளவுக்கு செய்தால் மட்டுமே இந்தியா 3வது இடத்துக்கோ இல்லைன்னா அடுத்த 2ஆம் இடத்துக்கோ போக முடியும். அது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. இது இட்ஸ் நாட் ஒன்லி என்ன சொல்றது சக்சஸ் அப்படின்னு மாத்திரம் இல்லை, இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்குதா, அந்த மாதிரி வரும்போது அந்த நாடு என்ன மாதிரி ஆச்சு. இதுக்கு முன்னாடி உலக வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி 10 வருடங்களில் ஒரு பெரிய சேஞ்சான கவர்மெண்ட் வந்திருக்கா, பெரிய மாற்றம் வந்திருக்கானா, வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த நாடு என்ன ஆச்சு, அந்த நாட்டுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதையும் நம்மளால் படிக்க முடியுது. ஸோ அதனால் நம்ம மீது நான் என்ன சொல்கிறது, நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ கெட்ட விஷயங்களும் சொல்வதற்காக பல நாடுகள் காத்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, பொறுப்புகள் கூடியிருக்கிறது. பொறுப்புகளை பாரத பிரதமர் அவர்கள் கூட்டி விட்டார். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நாம் எந்த அளவுக்கு ஏன்னா இப்போ அவர் டாக்டர் வசீகரன் மாதிரி போய் மொத்த எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு வந்துட்டார். நாம் சிட்டி மாதிரி பண்ணாமல் நம்ம ஒழுங்கான வேலையாக நம்ம செய்யணும். அது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டாக இருக்குமா இல்லை இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்குமா அப்படிங்கிறது நம் அனைவரின் கையில் இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை இந்த அரசாங்கம் செய்துவிட்டது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு செய்தியை போட்டிருந்தார் நடுவில் இந்த ட்விட்டரில். ஸோ ராத்திரி 12 மணி இருக்கும், பிரதமர் அவருடைய கைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த டிசைனை நான் பார்த்தேன். நான் சொல்கிறது ஒரு ரயில்வே துறையில் இருந்தபோது நீங்கள் கொடுத்த டிசைனை நான் பார்த்தேன். அது இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வேணால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் 20 வருடங்கள் கழித்து அந்த ஊர் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த டிசைன் இதுக்கு போதாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாரத பிரதமர் சொன்னதாகும். நான் திரும்ப டிசைனை மாற்றி அனுப்புங்க, நான் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் ராத்திரி 12 மணிக்கு. ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவின் அரசாங்கம் வேலை செய்யும் விதம். இதுதான் பாரத பிரதமர் வேலை செய்யும் விதம். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரே நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கோ 30 ஆண்டுகளுக்கோ இந்தியா இதே போல் செல்ல வேண்டும் என்றால் நாம் வெற்றி பெற்று விட்டோம் இந்த லெவலில். இப்போ அடுத்தது காட்டுக்கு இருக்கிறது, அவ்வளோதான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னும் போக வேண்டிய தூரங்கள் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து வேலை செய்தால் மட்டுமே விமானம் பறக்கும். நல்ல விமானி இருக்கிறார், ஆனால் நாம் எப்படி வழி நடத்தப் போகிறோம் உலகத்தை அப்படின்றத நான் பார்க்குறேன். வாய்ப்பளித்த காயத்ரி மேடம்க்கும் KT ராகவன்ஜிக்கும் அனைவருக்கும் நன்றி.